ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சண்டே இன்னைக்கு, அதான் வெளியே போகலான்ட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வாங்க அப்படியே எங்கேயாவது போய் பார்ப்போம் என்ன எந்த ஏரியா பக்கத்தில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதான் நான் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட காலனி. இதோட பேர் வந்து லான்கியா. இவன் பாருங்க, குளிர் காலத்துலேயே எல்லா மரத்துலேயும் இருக்கிற இலைகள் எல்லாம் கொட்டி போயிருக்குது. விண்டரில் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது, அதான் அடிக்கடி மூக்குறிகிற மாதிரி இருக்கு. சூரியனை பாருங்க, அப்படியே சக்கச்சவேன்னு. அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஏதோ வண்டி வருதான்னு பார்த்துட்டு ரோட்டில் என்ட்ரி ஆகும். பாருங்க ரோட்டில் மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலை வந்து துளிர ஆரம்பிக்கும். ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பச்சை பசேன்னு இருக்கும். நம்ம காட்டில் தான் தங்கியிருக்கோமா இல்லை சிட்டியில் தான் தங்கியிருக்கோமா நமக்கு வித்தியாசம் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கே இருக்க சீன மக்கள். கவர்மெண்ட்டும் சரி மக்களும் சரி மரத்தை வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கிறாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு, அதான் ஹெல்மெட் போட்டுட்டேன். சூரிய பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒயிட் லைனுக்கு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஸ்கூட்டர்ஸ்லாம் போகிறதுக்காக இந்த ஒயிட் லைன் போட்டிருக்காங்க. 4 வீலர் செப்பரேட்டு, நமக்கு சின்ன ஸ்கூட்டர்ஸ் செப்பரேட் லைனில் தான் நம்ம வந்து இங்கே ட்ரைவ் பண்ணணும். அன்னெசரியாக அந்தாண்ட இந்தாண்ட நம்ம உழப்பீட்டில் இருக்கக்கூடாது. வாவ், எப்படி செம்மையாக இருக்குல்ல. செவ்வானம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் செக்கச்செவந்த வானம். மேக்ஸிமம் மரத்தில் எல்லாமே பாருங்க இலை கொட்டியிருக்கு. ஒரு சில மரத்துலலாம் இலை கொட்டல, அது என்ன வித்தியாசம்னு தெரியல. ஏன் அதுலலாம் இலை கொட்டல அப்படியே இருக்குதுன்ட்டு. என்னடா முன்னாடி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து குளிர் காற்று அடிக்கும் போது உடம்புக்கு குளிராமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒரு கார்டு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வெட்டரு உலன் இருக்கும், இந்தாண்ட வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். நான் வீட்டிலேருந்து 4 சிக்னல் தாண்டி வந்திருக்கேன். இந்த இடத்துல சுஜியன் இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு எழுதியிருக்கு. லெஃப்டில் போய் பார்ப்போம். சிக்னலுக்கு வெயிட் பண்ணிருக்கிறேன். நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்டில் பாருங்கள் ரெட் ஏரோ இருக்குல்ல, போகலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் போகணும், அடுத்த சிக்னலுக்கு வந்துட்டு லெஃப்டில் போவாங்க.
காற்றடிக்கிறது உங்களுக்கு கேட்குதா? சரியான காற்று, சில்லுன்னு இருக்குது. ரைட்டில் மேக்ஸிமம் ஃப்ரீ தான், ஃப்ரீ கட்டில் நம்ம உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்டு? ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு உள்ளார கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு கிராமமே இருக்கும். பாருங்கள் காரில் எப்படி பார்க்கிங்கில் ஸ்ட்ரெயிட் பார்க்கிங்கில் நிறுத்தியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. மரம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. இங்கே நிறைய மரம் இருக்கும். மரம் இல்லாத இடமே நீங்கள் பார்க்க முடியாது. மனுஷன் இல்லாமல் கூட நீங்கள் பார்த்துடலாம், ஆனால் மரம் இல்லாத இடத்த நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. இந்த ரெகுலரில் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து ஏதோ இனாகுரேஷனில் உள்ள யாருக்காவது கல்யாணம் அந்த மாதிரினா இதை வந்து போடுவாங்க. முன்னாடி ஒரு ஆட்டோ மாதிரி போயிட்டுருக்குதில்ல, அது வந்து சின்ன ஸ்கூட்டி தான். அது 3 வீல் ஸ்கூட்டி. அதை வந்து குளிராமல் இருக்கிறதுக்காக வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி சேஃப்டிக்காக. பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. இதில் போய் பார்ப்போமா? இங்கேருந்து இப்போ ரோடு கிராஸ் பண்ணலாம். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி எதாவது வருதா வரலையா நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா பெடஸ்ட்ரியன் கிராஸ் இல்லாமல் மற்ற ஏரியாவில் கிராஸ் பண்ணக்குள்ளே நம்ம மேலே வந்து ஹெவியாக கேஸ் வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸ்காலர்ஸ் போர்டிக்யூ ஹோட்டல். ரெண்டு பில்டிங்கு நடுவில் சூரியன் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது. பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இங்கே வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது என்னான்ட்டு. இன்னொரு கூட பார்க்க நல்லா இருக்குல்ல. இங்கே உங்கள் சைனீஸோட ட்ரெடிஷ்னல் படி மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. 4 பக்கமும் கூம்பாக வச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் வந்துட்டு சின்னதாக பால் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ஏதோ பழம் தொங்குற மாதிரியே இருக்குது. இது இந்த இடத்தோட மேப்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள் ஹோட்டல் சின்னதா. ஃபவுண்டனில் பெருசாக தண்ணி வந்து விடவே இல்லை. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்த வந்து நம்ம இப்போ டேயில் பார்த்துட்டோம். இதே இடத்த வந்து நைட்டில் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு நான் லேட்டாக அங்கே உள்ளே போய் சுற்றிட்டு வரக்குள்ளே அந்த வீடியோ எடுக்க கிடச்சிது. பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல, சிம்பிளாக. இந்த வியூ பாருங்கள். இந்த பழைய இதுக்காக பழங்காலத்தில் வேலை செய்கிற மாதிரி ஒரு சிற்பங்கள் வச்சுருக்காங்க. மேபி ரெஸ்ட் எடுக்கிற தின்னன்னு நினைக்கிறேன். இது பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்புறம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஹோட்டல் புது இடம்
பப்ளிக்கு ப்ரைவேட்டு எல்லாமே வந்து சுத்தமாக தான் வச்சுருக்குறாங்க. தேங்க்யூ. சேஸ் சொல்கிற மாதிரி இருக்கு. கட்டி போட்டு ஒரு பழைய ஒரு அரசாங்கம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பப்பீஸில் வித்தியாசமாக இருக்கு. வாவ், சென்ட்ரல் ஏரியா பார்க்க நல்லா இருக்கு. இதோ மேடை மாதிரி இருக்கு இங்க. ஹலோ Hello， 这个是不是龙吗？你会中文啊？啊，我会说一点。会说一点。嗯，你是韩国的？不是韩国的，我是印度的。是印度的？对，这个是龙的是吧？龙带的，龙带，嗯，对吧？对，龙带，龙爪。哦，龙爪。对啊，我刚才那个对。对。这个你是住在那个酒店里？不，我就是那边苏州路蓝电医院。哦。在这儿上工作的？对，在这里工作。嗯，来玩的？来玩的，就你一个人？我就一个人。我们一共4个人，他们要休息。要休息。我就是来这里玩。这个是什么？地图啊，这不是地图吗？啊，就是那个维基的地图是吧？对对。நான் யார் என்ன எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் இங்கே என்ன டூர் வந்தியான்னு கேட்குறாரு. இல்லை, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இங்கே வேலை இருக்கேன் அப்படி சொன்னேன். ஓகே. இதெல்லாம் எதுவும் மேப்பு தான், இடத்தோட வரைபடம் தான் இது. வாங்க அப்படியே அந்தாண்ட போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஆர்கிடெக்சரை வந்து பழமையான ஒரு ஆர்கிடெக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு கூட எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரோடு இருக்குல்ல, இது வந்து தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூட்டி போகிறதுக்காக மட்டும் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோடு. இதில் 3 வீலர் வரைக்கும் போகும். 2 வீலர் 3 வீலர் மட்டும் இதில் போகும். 4 வீலர் ரோட்டில் 2 வீலருக்கு நாட் அலோடு. வாங்க நம்ம ரோடுக்கு அந்த கிராஸ் பண்ணி அந்தாண்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐஸ்கிரீம் கேஃபிட்டேரியா நல்லா இருக்குல்ல. இங்கே இருங்க, ரோடு கிராஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் இது. ரோடு கிராஸ் பண்ணுற ஸ்டெப்ஸு மேலே ஏறுறது பாருங்க. ஒரு விஷயமும் சின்னதாக அழகாக இருக்குது. இந்த டிடுக்குன்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா, அது கோட் போட்டு நடக்கக்குள்ளே அந்த கை ஆட்டி நடக்கும்போது நம்ம அந்த கை உராய்வில் அந்த ஒரு சவுண்டு வரும்.
நீங்களே அப்படியே இந்த இடத்துல நடந்து போகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் அந்த ரா சவுண்டை வந்து நான் கட் பண்ணவே இல்லை, உங்களுக்கு ராவாக கொடுத்துருக்கேன். ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரோடு க்ளீனாக இருக்கிறது. இதுவே நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. இது பாருங்கள், இந்த ரோடு ஏரோஸ்லாம் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஏரோஸில் வந்து இந்த ஒயிட் பார்டர் லைனு சாலிட் லைனுன்னு சொல்கிறாங்க. அந்த சாலிட் லைனு அந்தாண்ட போயிட்டோம்னா நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணக்கூடாது. அதாவது கார் வந்து எந்த பக்கமும் லெஃப்டாக ரைட்டு லேண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ப்ளிட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ளிட்டர் லைன்ஸில் மட்டும்தான் நம்ம கார் லேண்ட் சேஞ்ச் பண்ணணும். அந்த சாலிட் லைன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரோ லெஃப்ட் ஏரோ தெரியுது இல்லையா, அந்த லெஃப்ட்டு போகணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஏரோ இந்த லைனுக்குள்ளே வந்துடணும். ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க அந்த லைனில் போகணும். ஸ்ட்ரைட்டு ப்ளஸ் வந்து ரைட்டு வந்து அந்த லைனுக்கு போய்க்கணும். சாலிட் லைனில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ அங்கே ரெட் லைட் நின்றுருக்கனால அங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். கரெக்டாக சேஞ்ச் ஆவாங்க. எந்த லைனில் போகணுமோ அந்த லைனில் இருக்கவங்க, அந்த சைடுக்கு போகிறவங்க அந்த லைனில் கரெக்டாக போய் நின்றுக்குவாங்க. அதே மாதிரி காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸையும் பாருங்களேன். நம்ம ஊரில் வந்துட்டு 1 மீட்டர் 10 மீட்டர் இடைவேளை விட்டு நிற்கவும் சொல்லி அங்கே எழுதி வச்சுருந்தாலும் நம்ம கரெக்டாக நிற்க மாட்டோம். பட் இங்கே எழுத தேவையில்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த டேக் ஆஃப் பாருங்கள், எந்த ஒரு ஹரியும் கிடையாது, ஹரிபரி கிடையாது, கரெக்டாக போகிறாங்க. கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த கீங் பாம்பா அந்த சவுண்டே இங்கே இருக்காது கொஞ்சம் கூட. நாங்கள் முன்ன சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் விழுவும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போகிறவங்களுக்கும் ரைட்டில் போகிறவங்களுக்கும் போய்க்கலாம். மேக்ஸிமம் ரைட்டில் வந்துட்டு ஃப்ரீ ரைட்டு தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டு கவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு லெஃப்ட்டு போகிறவங்களுக்கு ஓப்பன் ஆகும். மினி பஸ். கரெக்டாக டேக் ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக போகிறாங்க. வாவ், இந்த பிளாக் கார் யூட்டன் சூப்பராக இருந்தது. சரி வாங்க நம்ம அந்தாண்ட போகலாம். வாவ், சடனாக லைட்டு போட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல. கீழே இந்த ஹோட்டல்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு வைப்போம். ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ரைட்டில் திரும்பினோடனே அந்தாண்ட லைட்டுங்க தெரிஞ்சுது. அது என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. பம்ப்கின் லைட்ஸை வச்சுட்டு மேலே ஒரு ஃப்ளையிங் ஹார்ஸ் வச்சுருக்குறாங்க. குதிரைக்கு மட்டும் நெத்தியில் ஒரு கொம்பு இருந்துச்சுன்னா அது ஒரு யூனிகார்ன் மாதிரியே இருக்கும் பார்க்க, இன்னும் கொஞ்சம் அழகாக. சிக்னல் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம வாங்க உள்ள போய் வைப்போம். இருட்டிகிட்டே இருக்குது, டைம் 6:30 ஆகுது, அதனால் இருட்டிகிட்டே இருக்குது. எங்கே வருங்க, அந்த காலத்தில் சின்ன பசங்களை வந்து கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு செலவு வச்சுருக்குறாங்க. லைட்னிங்ஸ் எங்கேயுமே லைட்னிங்ஸ் வந்து குறைய சொல்ல முடியாது நம்ம இங்கே.
கல் கால் வலிக்குது, இந்த தண்ணி போய்க்கலாம். ட்ரில்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து கடைகள் இருக்குது, பேபி கேர்ஸ்.
முன்னாடி தெரியிற ரோடோட இந்த இடம் முடியுது. அதுக்கப்புறம் வந்து கலர் கலராக ஏதோ தெரியுது. வாங்க போய் பார்ப்போம். ரோடு கிராஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ரோடு கிராசிங் ஏரியா கிடையாது. அதனால் ஓடி ஓடி கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் எதுவும் வண்டி வரத்துக்குள்ளே நம்ம அந்தாண்ட ஓடிடலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பார்க்கிங் தான். பாருங்கள், ஒவ்வொரு இடமும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. வேலை வீக்கெண்டு அப்படியே வெளியே வந்தோம்னா மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அமைதியாக இருக்குது. ஒரு சத்தம் கூட இல்லை. உங்களுக்கு கேட்குதுங்களா? நான் பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். இது பாருங்கள், சின்னதாக ஒரு பிரிட்ஜு கொடுத்துருக்குறாங்க. ஒரு குட்டி கனல் மேலே இருக்குது. அந்த லைட்டு வந்து இந்த தண்ணியில் பிரதிபலிக்கிறது ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். பார்க் வந்திருந்தேன். இங்கே பாருங்கள், சடனாக இந்த ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே எனக்கு சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சு. என்னடா மெர்லியன் ஸ்டாச்சு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட்டு. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஆனால் எக்ஸாக்ட்லி பின்னாடி இருந்த பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. ஆமாங்க, கண்டிப்பாக இது மெர்லியனே தான். என்னால் நம்பவே முடியல. சைனாவில் இந்த இடத்துல எதுக்கு இதை வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இது ஆக்சுவலாக நான் இருக்கிறதே ஒரு சின்ன சிட்டி தான். அதில் சடனாக இந்த மெர்லியன் ஸ்டாச்சுவை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. பாருங்க, அதே தான். என்ன தண்ணி மட்டும்தான் வரல, நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லி சைனீஸில் எழுதியிருக்கு. எனக்கு தெரில. பட் இங்கே பாருங்க, நிச்சயமாலுமே வாவ். இங்கே இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாருங்க, அப்படியே இருக்கு. டேல வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் வந்து இந்த இடத்துக்கு இந்த டைமில் வர வேண்டியதாக போயிடுச்சு. இங்கே பாருங்க, பார்க்க பாருங்க.
சூஜோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு. அதில் பாருங்கள் ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்தேன். 3 குழந்தைங்க 3 ஆளுங்க வந்து விளாட்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு ஆடுபுலி ஆட்டம் விளாடுவோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள் வெள்ளைக்காய் கருப்பு காயின்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கல் தான். பாருங்க அசைக்க முடியல, கல்லெல்லாம் வந்து அப்படியே அழகாக செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த சிலையை பாருங்களேன், ஆளு மாதிரியே இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பாலத்தையும் பாருங்கள், அழகாக லைட்டில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடம் வந்து மேக்ஸிமம் மக்கள் வந்து நல்லா வாக்கிங் போகிறதுக்காக நல்லா பாதுகாக்கவும் இயற்கை சூழல் அமைந்து அமைதியாகவும் இருக்குது. பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சவுண்டு கூட உங்களுக்கு கேட்காது, அந்தளவுக்கு க்யூட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்கள பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா இங்கே பாருங்கள், சிம்பிளாக அந்த மரத்துக்கு கீழே அந்த ஒரு க்ரீன் கலர் லைட்டு வச்சு அதை ஹைலைட் பண்ணக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணை பறிக்குது. அதேமாரி பேக்கில் பாருங்கள் அந்த ஒயிட் கலர் லைட்டு எல்லாமே கலர் கலராக. வாவ், ஆக்சுவலாக கேமராவில் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் என்னோடய ரியலாக வந்துட்டு எனக்கு கலரே தெரியலை, எனக்கு ஒன்லி க்ரீன் மட்டும் தான் தெரியுது. எங்கிறது இவ்வளோ கலர் வந்துச்சு? ரியலி ஐ cannot believe this. உங்களுக்கு தெரியுது இல்லை கேமராவில், இந்தாண்ட பர்பிள், இந்தாண்ட வந்துட்டு ஆரஞ்சு, அந்தாண்ட க்ரீன். ஹவு? வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த பார்க்கோட மொத்த அளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இங்கே வருங்க அப்படியே பச்சை கலரில் அப்படியே கில்டர் ஆகுது. ஆனால் இங்கே எல்லாமே ஒரு லைட்டே இல்லை இங்கே. இந்த லைட்டு ஆக்சுவலாகவே ஒயிட் கலர் தான், பட் சடனாக அந்த இடத்துல கேமரா லென்ஸில் வந்து கலர் கலராக தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் அந்த பர்பிளாக இருந்த லைட் வந்துட்டு ஒயிட் கலராக இப்போ மாறி இருக்கு. கீழே பார்த்து இறங்கிக்கலாம். படியெல்லாம் பெருசாக இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிற பாருங்க, அழகாக இருக்கு.
Hello。记得到了，你是什么国人？什么国人？什么国人？泰国人。English。是的 ，English。猜对了。猜对了。你会说英文吗？你会说英文吗？不知道。不会。你好。好的。Yes。Thank you。OK。停，哪里是新奶酪的？那里，不是那里呀？哪里？哦，有事了。முன்ன பார்த்தா இல்லையா அதே இடம் தான் இப்போ நைட்டில் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா இவ்வளோ காற்று அடிக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை.
சேனல் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் தெரிவிங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல இடத்துல நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே, பாய். See you in the next video.